ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். முத்துப்பந்தல் வாகனத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர். திருப்பதி கபில தீர்த்தத்தில் மாத சிவராத்திரி பூஜைகள். சிவபார்வதிக்கு நடைபெற்ற திருக்கல்யாணம். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய உற்சவ திருவிழா. சூரிய பிரபை வாகனத்தில் உலா வந்த ஸ்ரீ ராஜகோபாலன். தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் நடைபெற்ற சனி மகா பிரதோஷம். அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவ மூர்த்திகளுக்கு நேற்று முத்துப்பந்தல் வாகன சேவையும் இன்று காலை கல்ப விருட்ச வாகன புறப்பாடும் சிறப்பாக நடைபெற்றன. முன்னதாக நேற்று மாலை ஆலயத்தில் உள்ள ஊஞ்சல் மண்டபத்தில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவையை நடத்தினர். முத்தங்கி அலங்காரத்தில் தசரதன் மைந்தர்களும் ஜனகன் மகளும் அழகாக காட்சி தர ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடத்தப்பட்டது. நாதம், கீதம் ஆகியவற்றுடன் நடைபெற்ற ஊஞ்சல் சேவையின் நிறைவாக தெய்வங்களுக்கு ஹாரதி காண்பித்தனர். பிறகு முத்துப்பந்தல் வாகனத்தில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளியதும் புறப்பாடு தொடங்கியது. திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் முன்னே செல்ல வாகன மண்டபத்தில் இருந்து உற்சவர்களை அழைத்து வந்தனர். ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவில் முன்பு தெய்வங்கள் எழுந்தருளியதும் ஆஞ்சனை மைந்தனுக்கு சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டன. கோலாட்டங்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் வீதியுலா வந்த ஸ்ரீ கோதண்டராம சுவாமியை ஏராளமான பக்தர்கள் தரிசித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். இன்று காலை தங்க கல்ப விருட்ச வாகனத்தின் மேல் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளிய உற்சவ தெய்வங்களுக்கு ஜீயர்கள் முன்னிலையில் ஹாரதி காட்டப்பட்டது. ஜீயர் சுவாமிகள் மற்றும் பிரபந்ததாரர்கள் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி முன்பு பிரபந்தம் சேவித்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் திருப்பதியில் இருக்கும் கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் மாத சிவராத்திரியை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட மண்டபம் இடையில் பிரியாவிடை சமேத உற்சவர் கபிலேஸ்வர சுவாமியையும் அருகே அருள்மிகு காமாட்சி அம்பாளையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி கலச ஆராதனை, விக்னேஸ்வர பூஜை, கங்கண பூஜை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளுடன் திருமண வைபவத்தை துவக்கினர். வெண்பட்டுடுத்தி கொண்டு சுவாமியும் வண்ண பட்டு சேலையுடன் அம்பிகையும் திருக்காட்சி தந்தருள தெய்வ திருமண வைபவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் தாழ்லப்பாக்க அன்னமாச்சாரியாரின் ஆராதனை மகோத்சவம் சிறப்பாக நடத்தப்பட்டு வந்தது. நிறைவு நாளான இன்று காலை ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் இருந்து உபய நாச்சியார்களுடன் எழுந்தருளிய உற்சவருக்கு ஆஸ்தானம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் இருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜரை சிறப்பாக அலங்கரித்து கேடயத்தின் மேல் அமர்த்தி ஆலயத்தில் இருந்து சுமந்து வந்தனர். பல்வேறு வீதிகள் வழியாக கோயில் யானைகள் பக்தர்களின் கோலாட்டங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ அன்னமய்ய கலாமந்திரை அடைந்தனர். அங்கு உற்சவ மூர்த்திகளுக்கு ஹாரதி காண்பித்ததும் தெய்வங்களை மண்டபத்தில் உள்ளே பிரவேசிக்க செய்து மேடையில் அமர்த்தி அர்ச்சகர்கள் ஆஸ்தானத்தை நடத்தினர். பிறகு ஸ்ரீ அன்னமாச்சாரியா ப்ராஜெக்ட் கலைஞர்கள் பக்தியுடன் சங்கீர்த்தனைகளை பாடினர். இந்த நிகழ்ச்சியில் அன்னமய்யா ப்ராஜெக்ட் இயக்குனர் ஆக்கள்ள விபீஷண சர்மா, இசை கலைஞர்கள், அர்ச்சகர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் உற்சவ திருவிழாவின் ஒரு பகுதியாக சூரிய பிரபை வாகன புறப்பாடு நடைபெற்றது.
இதை முன்னிட்டு கோவில் மாட வீதியில் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளி உலாவர எம்பெருமானை வரவேற்கும் விதமாக வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் உற்சவருக்கு மலர் மாலைகளை சமர்ப்பித்து வழிபட்டனர். மத்தாப்புகள் கொளுத்தப்பட்டதும் குழலூதும் கோலத்தில் எம்பெருமான் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி உலா வந்து அருளினார். சாய கொண்டையும் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்துராயும் தாங்கி பலவித ஆபரணங்களுடன் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி அழகாக அருள்பாலித்தார். ஒய்யாரமாக சூரிய பிரபை வாகனத்தில் நின்று காட்சி கொடுத்த ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவிலில் தவண உற்சவத்தை முன்னிட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. உற்சவத்தை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளாலும் பிரகாரத்தை பச்சை மற்றும் பலவித பழங்கள் கொண்டு தோரணங்கள் அமைத்தும் அலங்காரம் செய்திருந்தனர். பந்தலின் நடுவே உற்சவரை கொலுவிருக்க செய்திருந்தனர். வாத்தியக்காரர்கள் அம்பிகை முன்பு அமர்ந்து நாதஸ்வர மேள தாளங்களை இசைத்தனர். ஸ்ரீ பத்ரகாளிக்கு காவி பட்டு சேலை கட்டி கொலுசுடன் திருக்கரங்களில் பலவித வளையல்களும் கற்கள் பதித்த ஹாரங்களும் பூட்டி உச்சி பிள்ளையும் குஞ்சலத்துடன் பிள்ளைகள் வைத்த பின்னலும் தந்து பின்னடகையும் அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். சூலத்துடன் காட்சி கொடுத்த தேவிக்கு பலவித பழங்கள் நிவேதித்து தூபத்துடன் கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து குடை சத்தியம், சாமரம், விசிறி விச்சனம், வேல் உள்ளிட்ட பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்தனர். நிறைவாக மங்கள வாத்தியங்கள் முழங்க அம்பிகைக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சர்வாபரண பூஷிதையாக அருள் புரிந்த உற்சவர் ஸ்ரீ பத்ரகாளி அம்மனை ஏராளமானோர் மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மகா காளியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு விநாயகர் கோவிலில் இருந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களையும் முளைப்பாரிகளையும் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். அம்மன் திருமுகம் பதித்த கரகங்கள் முன்னே செல்ல முளைப்பாரிகளும் பால் குடங்களும் பின்தொடர பம்பைகள் முழங்க ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக பக்தர்கள் ஊர்வலமாக வந்து நிறைவாக கோவிலை அடைந்தனர். அங்கு மூலவர் அருள்மிகு மகா காளியம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமானோர் பால்குட திருவிழாவில் பங்கேற்று நேர்த்தி கடன் செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பெத்தாளப்பள்ளி மலையடிவாரத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மண்டு மாரியம்மன் கோவில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு அம்மன் உற்சவ மூர்த்திகளை சப்பரத்திலும் கை பலகைகளிலும் கொலுவிருக்கச் செய்து கோவிலில் இருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். ஏராளமானோர் பரவசத்துடன் தெய்வங்களை தரிசிக்க பால்குட ஊர்வலம் தொடங்கியது. காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட எண்ணற்ற பக்தர்கள் உற்சவ தெய்வங்களை பின்தொடர்ந்தனர். பூங்கரகங்கள் அம்மன் திருமுகம் பதித்த கரகம் முன்னே செல்ல மலையடிவாரத்தை சுற்றி பெண்களும் பால்குடங்களை சுமந்தபடி வலம் வந்தனர். நிறைவாக கோவிலை அடைந்ததும் பம்பைகள் முழங்க மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 16 கிராம மக்கள் இந்த பூஜையில் பங்கேற்று அருள்மிகு மண்டு மாரியம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள அருள்மிகு வடக்கு வாசல் செல்வியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு மின் ரத புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோவில் மூலவருக்கு விசேஷ அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மின் ரதத்தில் உற்சவர் அம்மனை கொலுவிருக்க செய்தனர். அம்பிகைக்கு பட்டாடை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் காதணிகளும் முத்து கிரீடமும் அணிவித்து வலது திருக்கரத்தில் பச்சை கிளி தந்து இடது கையில் சூளம் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு அம்மனின் திருவீதி புறப்பாடு தொடங்கியது. வண்ண மின் ரதத்தில் ஊரை சுற்றி வலம் வந்த அருள்மிகு வடக்கு வாசல் செல்வி அம்மனை ஏராளமானோர் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கும்பகோணம் அருகே பாபநாசம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு வீர மகா காளியம்மன் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது.
புனரமைக்கப்பட்ட கோவிலில் சுதை சிற்ப வடிவங்களாக இருக்கும் அருள்மிகு மகிஷாசுரமர்தினி மற்றும் தேவியர்கள் சமேத மதுரை வீரன் உள்ளிட்ட பரிவார தெய்வ சிலைகள் அழகாக வர்ணம் தீட்டப்பட்டிருந்தன. கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாக சாலையில் யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் கோபுர விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து வேத பண்டிதர்கள் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. ஏராளமானோர் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பரவசத்துடன் வீர மகா காளியம்மனை வணங்கி வழிபட்டனர். பங்குனி மாத சனி மகா பிரதோஷம் தமிழகத்தில் உள்ள பல்வேறு பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் கோலாகலமாக நடைபெற்றது. அந்த காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் 1000 கால் மண்டபம் எதிரே பிரம்மாண்ட திருமேனி கொண்டு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு பட்டு வஸ்திரம் சாற்றி மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலை அணிவித்து அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி தரிசிக்க நந்தி பகவானுக்கு வில்வம், பலவித மலர்கள் ஆகியவற்றால் அர்ச்சனை செய்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திருச்சி திருவானைக்காவலில் உள்ள சிவபெருமானின் நீர் ஸ்தலமான அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தியம் பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், அபிஷேக பொடி, மஞ்சள் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க மலர்ச்சரங்கள் சூட்டி நந்தி பகவானுக்கு ஹாரதி காண்பித்தனர். தொடர்ந்து பட்டு வஸ்திரம் கட்டி அருகம்புல் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமி ஸ்தலமாக விளங்கும் காஞ்சிபுரம் அருள்மிகு ஏலவார் குழலி உடனுரை ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோவிலில் ரிஷப வாகனத்தின் மீது அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் சோமசூக்த பிரதட்சணம் தொடங்கியது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என ஏராளமான பக்தர்கள் சிவபுராணம் பாட பிரதோஷ நாயகருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல தெய்வங்களுக்கு தூபமிட்டபடி பிரகாரங்களை சுற்றி வலம் வந்தனர். பிறகு உற்சவர் சன்னதி முன்பு பிரதோஷ நாயகருக்கு வையாளி சேவை நடத்தப்பட்டது. பின்னர் மீண்டும் மண்டபத்தில் அமர்த்தி மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி உடனமர் பெருவுடையார் கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு பக்தர்கள் பலவித திரவியங்களை கொண்டு நந்தி பகவானின் அபிஷேகத்திற்காக வழங்கினர். எண்ணற்ற பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க மகாநந்திக்கு அபிஷேகம் தொடங்கப்பட்டது. எண்ணெய் காப்பு சாற்றி பக்தர்கள் சமர்ப்பித்த பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு நந்தியம் பெருமானுக்கு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். நிறைவாக பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து ஹாரதிகள் காண்பிக்கப்பட்டன. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மலில் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சூரிய பகவான் பூஜித்த ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு அமிர்தாம்பிகை உடனுரை அர்க்கீஸ்வரர் கோவிலில் நந்திகேஸ்வரர் முன்பு அம்பிகை சமேத உற்சவர் பிரதோஷ நாயகனை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை தொடங்கினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு தெய்வங்களுக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசிக்க சகஸ்ரதாரை வழியே நந்திகேஸ்வரருக்கும் பிரதோஷ நாயகருக்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்து பக்தர்கள் மீது தெளித்தனர். இதையடுத்து பிரதோஷ நாயகரை ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து கோபுர தீபம், நட்சத்திர தீபம் மற்றும் கும்ப தீபம் காண்பிக்கப்பட்டன. நந்திகேஸ்வரருக்கு வெண்ணிற ஆடை கட்டி சந்தன குங்குமமிட்டு ஞானயங்களாலும் மலர்ச்சரங்களாலும் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். அம்பிகை சமேத பிரதோஷ நாயகருக்கு சாமரம், விசிறி விச்சனம் உள்ளிட்ட பல்வேறு சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்ததும் புறப்பாடு தொடங்கியது. 4 திக்கிலும் தெய்வங்களுக்கு ஹாரதி காண்பித்தனர். பக்தி பாடல்கள் பாடியபடி உற்சவ தெய்வங்களுடன் ஏராளமான பக்தர்களும் கோவிலை சுற்றி வலம் வந்து வணங்கி வழிபட்டனர். நிறைவாக பிரதோஷ நாயகருக்கு தூபத்துடன் தீபம் காட்டி
ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி அடுத்த குயவநடப்பு கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு தர்ம விநாயகர் கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ சோம சுந்தரேஸ்வரருக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு எதிரே வீற்றிருக்கும் நந்தி பகவானையும் மூலவரையும் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து ரிஷப வாகனத்தின் மேல் வீற்றிருந்த அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை கை பலகை மேல் கொலுவிருக்க செய்து பக்தி பாடல்கள் பாடியபடி உலா புறப்பட்டனர். கோவிலை சுற்றி வலம் வரும்போது தனி சன்னதியில் உள்ள அருள்மிகு சோமசுந்தரி அம்பாள் மற்றும் பரிவார தெய்வ சன்னதிகள் முன்பு நிறுத்தி கற்பூரம் காண்பித்தனர். இதையடுத்து விசேஷ அலங்காரத்தில் அருள் புரிந்த மூலவர் சோம சுந்தரேஸ்வரர் முன்பு பிரதோஷ நாயகரை கொலுவிருக்க செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிரம்ம வித்யாம்பிகை உடனமர் ஸ்வேதாரண்யேஸ்வர சுவாமி கோவிலில் சனி மகா பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேக பொடி, மஞ்சள், பஞ்சாமிர்தம், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். பிரதோஷ நாயகரை பிரியாவிடை மற்றும் அம்பிகையோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். நந்தி பகவானுக்கு காவி வஸ்திரத்துடன் வெண்பட்டுடுத்தி மலர் மாலைகளும் அருகம்புல் மாலையுடன் திராட்சை மாலையும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நந்தியம் பெருமானுக்கு ஹாரத்தை காண்பித்ததும் செப்பரத்தில் எழுந்தருளிய பிரதோஷ நாயகருக்கு தீபம் காட்டி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். 4 திக்கிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஹாரதிகள் காண்பிக்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் மணப்பள்ளி கிராமத்தில் உள்ள அருள்மிகு பிரகன் நாயகி உடனுரை பீமேஸ்வர சுவாமி கோவிலில் மூலவரை தரிசித்தபடி வெளி பிரகாரத்தில் வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்புடன் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வெண்பட்டுடன் நாகப்படிகை கொண்டு அருள்பாலித்த மூலவர் பீமேஸ்வரருக்கு தேங்காய் பழம் நிவேதித்து தீப ஹாரதி காட்டப்பட்டது. பின்னர் விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த நந்தி பகவானுக்கு திருநாமங்கள் கூறி வில்வத்தால் அர்ச்சனை செய்து பலவித பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மன்னார்குடி அருகே பாமணியில் உள்ள பழமை வாய்ந்த குருதோஷ நிவர்த்தி ஸ்தலமும் ராகு கேது பரிகார ஸ்தலமுமாக விளங்கும் அருள்மிகு அமிர்த நாயகி உடனுரை ஸ்ரீ நாகநாத சுவாமி கோவிலில் சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு மாவு கரைசல், அபிஷேக பொடி, மஞ்சள், பால், தயிர், விபூதி, குங்கும கரைசல் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க நந்தி பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபம் காண்பித்தனர். இதையடுத்து வெள்ளி ரிஷபத்தின் மீது அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்க செய்து பிரகார உலா புறப்பட்டனர். சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பக்தர்கள் உடன் வர கோவிலை சுற்றி வலம் வந்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு வையாளி சேவை நடத்தி ஆலயத்தில் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். தர்மபுரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு லிங்காகர லிங்கேஸ்வரர் கோவிலில் வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு வஸ்திரங்கள் கட்டி சந்தன குங்குமமிட்டு மலச்சரங்களுடன் அருகம்புல் வைத்து அலங்காரம் செய்யப்பட்டது. பிறகு நந்தியம் பெருமானுக்கு ஹாரதி காண்பித்ததும் சிறப்பு அலங்காரத்தில் அருள் புரிந்த மூலவர் ஸ்ரீ லிங்காகர லிங்கேஸ்வரருக்கு திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களாலும் வில்வத்தாலும் அர்ச்சனை செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஈசனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கரூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தியம் பெருமானுக்கு பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு அபிஷேக பொடி, மஞ்சள், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வெள்ளி கவசம் சாற்றி மலர் கிரீடத்துடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து கோபுர தீபம், கும்ப தீபம் மற்றும் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நந்தியம் பெருமானை மனமுருக வேண்டி வழிபட்டனர். இதையடுத்து வெள்ளி ரிஷபத்தின் மீது அம்பிகை சமேதராக எழுந்தருளிய பிரதோஷ நாயகரை சுமந்து கொண்டு ஆலய உலா புறப்பட்டனர். சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்களும் எம்பெருமானை தரிசித்தபடி பின்தொடர
உற்சவருக்கு சோமசூக்த பிரதட்சணம் சிறப்பாக நடைபெற்றது. திண்டுக்கல் மலைக்கோட்டை அருகே அமைந்துள்ள அருள்மிகு சனீஸ்வர பகவான் கோவிலில் மூலவருக்கும் உற்சவருக்கும் விசேஷ அலங்காரத்துடன் பூஜைகள் நடைபெற்றன. கோயில் வளாகத்தில் மேடை மீது உற்சவர் சனி பகவானை எழுந்தருளச் செய்திருந்தனர். மந்தனுக்கு நீலக்கரை வைத்த வெண்ணிற ஆடை கட்டி தங்க கிரீடமும் காது காப்பும் அணிவித்து பதக்கங்களுடன் பவளமாலை காசு மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கதம்ப மலச்சரங்களோடு நின்றருளிய சனி பகவானுக்கு தீபம் காட்டப்பட்டது. கருவறையில் நின்றபடி அருள் புரியும் ஸ்ரீ சனி பகவானுக்கு சந்தன காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டி அருள் புரிந்த சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டதை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசல தீபேஸ்வரர் கோவிலில் குடிகொண்டுள்ள சரபேஸ்வரருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் சரபேஸ்வரருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு வஸ்திரம் கட்டி வண்ண மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து அஷ்டோதர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ சரபேஸ்வரரை வணங்கி வழிபட்டு கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்தனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களில் பங்குனி மாத சனி பிரதோஷ பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். வேலூர் கோட்டையில் இருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை நந்தி பகவான் அருகே எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை தொடங்கினர். எண்ணற்ற பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க தெய்வங்களுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு நந்தியம் பெருமானுக்கு சந்தன காப்பு சாற்றி மலச்சரங்கள் கொண்டு அலங்கரித்ததும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வங்களை தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நகரின் ஈசானிய மூலையில் அமைந்துள்ள 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை எழுந்தருளச் செய்திருந்தனர். உற்சவருக்கு காவி வஸ்திரத்துடன் ருத்ராட்ச மாலையும் மலர் மாலைகள் சூட்டியும் அம்பிகைக்கு வண்ண பட்டாடையுடன் காசு மாலை மாங்காய் ஹாரத்துடன் மலர் மாலைகள் அணிவித்தும் அலங்காரம் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்கள் பொடிசூழ கோவிலை சுற்றி வலம் வந்தனர். ஆலய மூலவரான அருள்மிகு காசி விஸ்வநாதர் காவி பட்டுடன் வெள்ளி கவச அலங்காரத்தோடு காட்சி தர அருள்மிகு விசாலாட்சி மஞ்சள் பட்டுடுத்தி கொண்டு தரிசனம் தந்தருளினார். மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தியம் பெருமான் வண்ண மலர் மாலைகளோடு அருள்பாலிக்க பக்தர்கள் தெய்வங்களை தரிசித்து தீபங்கள் ஏற்றி வைத்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சமயவல்லி உடனுரை சுயம்பு நாகநாத சுவாமி கோவிலில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ரிஷப வாகனத்தின் மேல் தெய்வங்கள் எழுந்தருளியதும் ஆலய உலா தொடங்கியது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் உடன் வர கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு நுழைவாயில் முன்பு நிறுத்தி சிவபுராணம் பாடப்பட்டது. ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் அருள்மிகு நாகநாத சுவாமியையும் நந்தி பகவானையும் வணங்கி வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சொர்ணாம்பிகை சமேத சோமேஸ்வரர் திருக்கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவர் அருள்மிகு சோமேஸ்வரருக்கும் எதிரே அமர்ந்துள்ள நந்தி பகவான் மற்றும் ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகையுடன் எழுந்தருளியிருந்த பிரதோஷ நாயகருக்கும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்ததும் கோபுர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் பிரதோஷ நாயகருக்கு ஹாரதி காட்டி கோவிலில் உலாவரச் செய்தனர்.
சூரிய சந்திர பதக்கங்களோடு வெள்ளி கவச அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவருக்கும் எதிரே அமர்ந்திருந்த நந்தி பகவானுக்கும் பலவித தீபங்கள் காட்டப்பட்டதை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே நம்புதாலையில் உள்ள மிக பழமை வாய்ந்த அருள்மிகு அன்னபூர்ணேஸ்வரி சமேத நம்பீஸ்வரர் கோவிலில் நந்தி பகவானுக்கும் மூலவருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு நம்பு ஈஸ்வரருக்கு விபூதி காப்பு சாற்றி வெண்ணிற ஆடை கட்டி ருத்ராட்ச மாலையுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு பிரதோஷ நாயகரை கேடயத்தில் குழுவிருக்கச் செய்து சிவாலயத்தை சுற்றி வலம் வரச் செய்தனர். திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு பங்குனி மாத சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு வெள்ளி கவசம் சாற்றி வண்ண மலர் மாலைகளோடு அருகம்புல், வில்வம், எலுமிச்சை மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த நந்தியம் பெருமானுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் தூபத்துடன் தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை வெள்ளி ரிஷபத்தின் மீது அமர்த்தி நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் உடன் வர கோவிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். பின்னர் கொடிமரம் முன்பு நிறுத்தி பிரதோஷ நாயகருக்கு ஆரத்தி காண்பித்ததும் மீண்டும் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் பழமை வாய்ந்த அருள்மிகு கொண்டரங்கி மல்லையா சுவாமி கோவிலில் மூலவர் சன்னதி முன்பு அமர்ந்து அருளும் நந்தி பகவானுக்கு அபிஷேக பொடி, மாவு கரைசல் உள்ளிட்ட பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். மேடை மீது அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை நாக படிகையுடன் அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்ததும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஹாரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருடைய பிரதோஷ நாயகருக்கு பிரகார உலா நடைபெற்றது. கருவறையில் திருமுகத்துடன் காட்சி கொடுத்த அருள்மிகு கொண்டரங்கி மல்லையா சுவாமிக்கு தீப ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள சின்ன கோயில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு காசி விஸ்வநாத திருக்கோவிலில் நந்தி பகவானுக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு வெண்ணிற ஆடை கட்டி மலர் மாலைகளுடன் மலர் சரங்களும் அணிவித்து சந்தன குங்குமமிட்டு அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளிய பிரதோஷ நாயகரை நந்தி பகவான் முன்பு நிறுத்தி தூபத்துடன் தீப ஆரத்திகள் மற்றும் பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கோவை சேரன் மாநகர் பகுதியில் உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க விபூதி காப்புடன் அலங்காரத்தில் காட்சி கொடுத்த சுந்தரேஸ்வரருக்கு நாம அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர் மாலைகள் சூடிக்கொண்டு பச்சை வஸ்திரமும் விபூதி பட்டையும் அணிந்தபடி எம்பெருமான் திருக்காட்சி தர ஏராளமானோர் மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். முத்துப்பந்தல் வாகனத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ சீதாராம லட்சுமணர். திருப்பதி கபில தீர்த்தத்தில் மாத சிவராத்திரி பூஜைகள். சிவபார்வதிக்கு நடைபெற்ற திருக்கல்யாணம். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய உற்சவ திருவிழா. சூரிய பிரபை வாகனத்தில் உலா வந்த ஸ்ரீ ராஜகோபாலன். தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் நடைபெற்ற சனி மகா பிரதோஷம், அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.